உங்கள் எஸ்எஸ்டி கரப்டாக நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு எஸ்எஸ்டி யூசர்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் ஒரு பயங்கரமான விஷயம் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி. நான் இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா ஹார்ட் டிஸ்க் தான் வந்து கரப்ட் ஆகிடும். ஏன்னா அதில் வந்து டிஸ்க் இருக்குது, லைட்டாக மூவ் பண்ணாலும் கீழே விழுந்தாலும் உடஞ்சிரும். ஸோ நான் வந்து எஸ்எஸ்டி மூவ் பண்ணால் என் ஃபைல்ஸ்லாம் பயங்கர சேஃப்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவன் தாங்க மெயின் வில்லன். என்ன மாட்டேன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ். ஆனால் எஸ்எஸ்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே NAND ஃப்ளாஷ் மெமரிஸில் சேவ் ஆகுது. நான் எவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் நான் சொல்ல வர மேட்டர் என்னன்னா, எஸ்எஸ்டியில் உங்கள் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணிவிட்டு ட்ராயரில் தூக்கி போட்டுறாதீங்க. அப்படியே 10 வருஷம் கழிச்சு எடுத்துக்கலாம், இல்லை 6 மாதம் கழிச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லி நம்பாதீங்க. இதில் சார்ஜ் லீக் அப்படின்னு ஒரு மேட்டர் நடக்கும். என்னன்னா பிட் ராட் அப்படின்னு சொல்கிறாங்க டெக்னிக்கலாக. நீங்கள் இதை பிளக்இன் பண்ணாமலே ரொம்ப நாள் வச்சுருந்தீங்கன்னா உள்ளே வந்து கரண்ட் பாஸ் ஆகாமல் எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து கண்ட மணிக்கு எங்கேயாவது ஓடி போயிடும். அதுதான் சார்ஜ் லீக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்கள் ஃபைல்ஸ் வந்து என்ன ஏதுன்னு சொல்லாமலே டக்குன்னு கரப்ட் ஆகிடும். உங்கள் மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க் கரப்ட் ஆனால் கூட எப்படியாச்சும் அப்படி இப்படின்னு காசு ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் ஃபைல்ஸ் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி NAND டிவைஸில் காணா போச்சுன்னா எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ எஸ்எஸ்டி டிவைசஸ் வந்து நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு வச்சுக்கோங்க. அடிக்கடி பூட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, இல்லை ரெகுலராக நீங்கள் ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்க. இல்லை ரொம்ப நாளாக வந்து நான் சேவ் பண்ணிட்டு மறந்துடணும் அப்படின்னா தயவு செய்து ஹார்ட் டிஸ்க் தான் பெட்டர் இந்த மாதிரி விஷயத்துக்கு. இல்லை நான் எஸ்எஸ்டி தான் நிறைய வச்சிருக்கேன், இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா தயவு செஞ்சு 3 months இல்லைனா 6 monthsக்கு ஒருக்கா ஆன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் கூட நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயம் தெரியாமல் இருந்தீங்கன்னா